நமச்சிவாய். வாக்கர்த்தா விவசம்ருக்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர். இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல்நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆவணி மாத ராசி பலன். இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போகுது. நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு, இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது, நாள் குறிப்பது. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம். 2.5 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க. அது ஒரு 2000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தாக அமையணும், நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியாக அமையணும்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய குடும்பங்கள் கூட, பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு. குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நேரம். கஷ்டப்பட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாபில், மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சை பண்ணுறாங்க, என்னை ரொம்ப அமைச்சர் மினிஸ்டர் ரொம்ப என்னை வச்சு செய்கிறாரு, சாமி என்னால் முடியல, நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன், ஒதுங்கிக்கிறேன். இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி எழறாங்க, நம்ம பார்க்குறோம். இந்த சூரியன் கேது தொடர்பு, இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடித்து வெளியில் வரும். இது இன்னொன்று கூட சொல்லலாம், சூரியன் கேது கிரகண தோஷம். சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்குது. ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, நிலாவை பாம்பு முழுங்குது அப்படின்வாங்க. அது ராகு. நிலாவை பாம்பு முழுங்குது, குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம். அதே போல் இங்கே சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம். அப்போ இந்த கிரகண தோஷம்னா எப்படி, இந்த ஆவணி மாதம் எப்படி அது வேலை செய்யும்னா, அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும். அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும். புரியுதா? இப்போ நம்ம நிறைய அங்கங்கே நியூஸில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில் பொங்கிடுறாங்க. அப்போ இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு. அதே போல் கும்பத்திலே ராகு, கன்னியிலே செவ்வாய், சுக்கிரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள். சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும். முதல் திருமணங்கள், 2வது திருமணங்கள்லாம் நிறைவேறும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். இது ஜென்ரல் டாபிக்ஸ் தான். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது 5 நிமிடங்களில் பேசிடலாம். வாருங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, ஆவணி மாதம், ஆவணி மாதத்தை பொறுத்தவரையிலும் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக உள்ளது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மகரத்திற்கு 7ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் இணைந்து மகரத்தை பார்க்கிறார்கள். நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன சின்ன கிரகத்தின் அசைவுகள் கூட, பார்வைகள் கூட, தொடர்பு கூட ஒரு ஜாதகனை அல்லது ஒரு ஜாதகியை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உச்சத்தில் கொண்டு போய் அவனை உட்கார வச்சிடும். இது புதன் தானே, இது சுக்கிரன் தானே, அந்த தானேன்னு சொன்னாலே இது அலட்சியம்னு அர்த்தம். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி 5, 10 சுக்கிரன்
இப்போ 5ஆம் அதிபதினு சொன்னாலே அவர் டாப்பு. 5 10 பூர்வ புண்ணியம் மற்றும் கர்மஸ்தானம். அதே போல 6 9 பாக்யாதிபதி. அப்ப 5 9 அப்படிங்கிற 2 கிரகங்கள். இப்போ மகர ராசிக்கு இந்த ஆவணி மாசம் நல்லா இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க? உடனே கேள்வி வருதுல்ல. மகர ராசிக்கு ஆவணி மாதம் சூப்பரா இருக்கும். எப்படி சொல்றீங்க சார்? சார் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்றிணைந்து எங்க 7ஆம் இடத்துல சமசப்தமமாக தன்னுடைய 7வது பார்வையாக மகரத்தை பார்க்கிறார்கள். அவங்க 5 9 அதிபதிகள் சேர்ந்திருந்தாலே போறோம். அவங்க சேர்ந்ததோடு மட்டும் இல்லாம மகரத்தை வேற பார்க்கறாங்க. மகரத்தை வேற அவங்க பார்க்கறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்னும் பல வருஷங்கள், அடுத்த பல ஆண்டுகளாக உங்களுக்கு அமையறதுக்கு. அப்ப பல கஷ்டங்களில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, குறிப்பா கையில் இருக்கிற காசை எல்லாம் இழந்து, நிறைய வச்சிருந்தேன் சாமி, 10 லட்ச ரூபா வச்சிருந்தேன், 10 கோடி ரூபாய் வச்சிருந்தேன் சார், 350 கோடி 400 கோடி வச்சிருந்தவங்க கூட இன்னைக்கு கையில ஒன்றும் இல்லாம கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மகர ராசிக்கு பொருந்தும். ஏன்ட்ட இருந்தது, என் அம்மா சொல்லுவாங்க, நான் ஒரு நகை வச்சிருந்தேன் அதை கொடுத்துட்டா, மருமக வச்சிருந்தா அதையும் கொடுத்துட்டா, அம்மா கொஞ்சம் வச்சிருந்தான் சாமி அதையும் போட்டான், எல்லாத்தையும் போட்டு தொழில் நஷ்டம், இன்னைக்கு வேலைக்கு போய் கடன் அடைக்கிறாங்க. இதெல்லாம் மகர ராசி தான். தன் கையில் இருக்கக்கூடிய சேமிப்புகள், பக்கத்து பாக்கெட்டில் இருக்கிறது, இந்த பாக்கெட்டில் இருக்கிறது, ஏத்தாமரை உள்ளது, எல்லாத்தையும் வாங்கி தொழிலில் போட்டு பிஸ்னஸ் எனக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லி அதை நடத்த முடியாமல் சேமிப்புகள் எல்லாம் வீண் விரயங்களாகி வெளியில் வேலைக்கு போய் இந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருப்பாங்க, நகையை மூட்கணும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி என்பர்களே, இந்த ஆவணி மாதம் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. இப்போ உங்களுடைய நஷ்டத்தொகை எவ்வளவு? எனக்கு 50 லட்ச ரூபா வரணும், எனக்கு 1 கோடி ரூபாய் வரணும். அப்ப அந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்களை சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்களே, உங்களுடைய சேமிப்பு என்ன ஆச்சு, உங்களுடைய வருமானம் என்ன ஆச்சு, இதெல்லாம் கூட என்னால் புரிஞ்சிக்க முடியும். நிறைய மகர ராசி என்பர்கள், பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், குடும்ப பெண்கள். அப்ப மகர ராசி என்பர்களே, சுக்கிரனும் புதனும் இணைந்து 5 9 இணைவதால் அவங்க சமசப்தமமாக 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த மாதம் ஆவணி மாதம் மகர ராசிக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. மெயினா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால், கடன் கொடுத்தவங்க மிரட்டுறாங்க சாமி, கடன் கொடுத்தவங்க அதிகாரம் பண்றாங்க, மிரட்டிட்டு போறாங்க, அந்த மாதிரி எல்லாம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இது சார்ந்த வம்பு வழக்குகள், ஃபேமிலி ரிலேட்டடா, பிஸ்னஸ் ரிலேட்டடா, அல்லது டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், சம்திங் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு, வம்பு வழக்குகள் இவையெல்லாம் கூட இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதே போல இடப்பிரச்சனைகள், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும். அப்போ மகர ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் சமசப்தமம் 5 9 சமசப்தம பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. கவலை வேண்டாம். இந்த கவலை எனக்கு நீங்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும், உங்க பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.